ஹalleluya. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். குட் ஃப்ரைடே இல்லைங்க. நம் ஆண்டவர் நமக்காக சிலுவையில மரித்தது நமக்கு நல்லது நல்லது நல்லது, நமக்கு எவ்வளவோ நல்லது. ஒருவர் பரிசுத்தர் நம் எல்லாருக்காக பலியானதின் மூலம் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதினால நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. இன்றைக்கு குட் ஃப்ரைடேங்க, புனித வெள்ளிக்கிழமை. சரி, வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு தேவனின் வசனத்தை தியானிப்போம், சிலுவையை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி அப்பா. எவ்வளவு நல்லவர் ஐயா நீர், எவ்வளவு பெரியவர் ஐயா, எவ்வளவு ஞானமுள்ள தேவன் நீர் ஐயா, எவ்வளவாய் தியாகம் செய்தவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த குட் ஃப்ரைடேவனுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நாங்கள் வாழ்ந்து உமக்காகவே வாழும்படிக்கு உம்முடைய சிலுவையை தியானிக்கையில் எங்களுடைய மனக்கண்களை திறக்கும்படி கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிலுவை சிலுவை நம்முடைய கிறிஸ்தவத்துக்கு ஒரு சின்னமா இருக்கே தவிர அது நம்ம வழிபடுகிற விக்கிரகம் கிடையாது. சிலுவைக்கு ஆதி சபையில மீனை அடையாளமா வச்சிருந்தாங்க. அதன் பிற்பாடு அந்த சிலுவையை ஒரு சிம்பலாக அடையாளமா பயன்படுத்துறாங்க. அதனாலதான் சர்ச்சஸ் மேல மற்றும் இன்றைக்கு அநேகருடைய கழுத்துல மற்றும் சுவர்கள்ல தொங்க விடுறாங்க. ஆனா இங்க சிலுவை முக்கியமல்ல, சிலுவையின் மேல இருக்கிற கிறிஸ்து முக்கியம். இன்றைக்கு சிலுவை இல்லாத கிறிஸ்தவம் எவ்வளவோ இருக்குங்க. சிலுவையை குறித்த சுவிசேஷம் இல்லாத பிரசங்கங்கள் எத்தனையோ இருக்குங்க. சுகம் கிடைத்தாலும், ரட்சிப்பு கிடைத்தாலும், ஒரு பாவி பரிசுத்தனாக மாறினாலும், அற்புத ஆச்சரியங்கள் நடந்தாலும், இவைகளின் அடிப்படை ஆதாரம் இயேசு கிறிஸ்து செய்த சிலுவை தியாகம். சிலுவையை தியானிப்பதுன்னு சொன்னா ஒரு பொன் வெள்ளி சிலுவையோ மரத்தினாலோ கல்லினாலோ செய்த சிலுவை அல்ல. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம நினைவு கூர்ந்தா, அந்த அன்பை நம்ம உணர்ந்து கொண்டா நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதமான விடுதலை கிடைக்குங்க. இன்றைக்கு குட் ஃப்ரைடே என்று சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் எப்படி பஸ்கா நாளில் ஒரு மிருகத்தை பலி கொடுப்பார்களோ பாருங்க, கிறிஸ்துவுக்கு அடையாளமா பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட பலிகள் இருக்கு. ஆனா அது டெம்பரரி. ஆனா ஏற்ற காலத்தில் ஆண்டவர் நமக்காக மரித்தார், நமக்காக பலியாயிட்டார். அவர் ஒரே முறை அவர் நம் எல்லாருக்காக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நிகழ்காலம், இறந்த காலம், வருங்காலத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் பாவ மன்னிப்பை ஆயத்தப்படுத்தினார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். உங்க வேதத்தை திருப்புங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எப்படியெனில், நாம் இன்னும் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். கிறிஸ்து நமக்காக மரித்தார். கிறிஸ்து எனக்காக மரித்தார். விசுவாசிங்க, அங்கீகரிங்க. நாம் இன்னும் நம் பாவத்தில் இருக்கும்போதே நமக்காக அவர் மரித்தார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. அவர் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் அதிக நிச்சயமா கோபாக்கினையிலிருந்து தீர்ப்பு நாளிலே நடக்கிற மகா
பயங்கரமான தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து, நித்திய நரகத்திலிருந்து, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து, இரண்டாவது மரணத்திலிருந்து நாம் தப்பிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை குறித்து நீங்க இந்த சீசன் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமா நான் விவரிக்கல நினைக்கிறேன். நம் ஆண்டவர் இந்த உலகத்துல 33.5 வருஷம் வாழ்ந்தார் என்பது, அவர் 3.5 வருஷ காலம் மட்டுமே வெளியரங்கமான ஊழியம் செய்தார் என்பது நாம் அறிவோம். அது எல்லாமே கூட மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவர் செய்த ஊழியத்தை குறித்து அநேக அதிகாரங்கள், அவருடைய பிறப்பை பற்றி 4 அதிகாரங்கள், கிட்டத்தட்ட அவருடைய ஊழியத்தை பற்றி 56 அதிகாரங்கள், அவர் 3.5 வருஷத்துல செய்த ஊழியத்தை குறித்து 56 அதிகாரத்தில் எழுதியிருக்கு. ஆனால் அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி வாரம், குருத்தோலை ஞாயிறு, போன ஞாயிறிலிருந்து இந்த ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடந்த சம்பவங்கள் 27 அதிகாரங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. முன்னமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நீங்க படிச்சீங்களோ இல்லையோ, இன்றைக்காவது வாசிங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்தில் இருக்கிற கடைசி 3 அதிகாரங்கள் எல்லாம் நீங்க வாசிங்க. சிலவற்றில் 4 அதிகாரம் இருக்கும். சிலுவை குறித்து நீங்க வாசிங்க. அவர் எப்படிப்பட்ட தியாகத்தை நமக்காக செய்தாரோ, எதற்காக அவர் சிலுவைக்கு போனார் என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். அவர் குற்றவாளி இல்லைங்க, அவரிலே எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லி அந்த பிரதான நியாயாதிபதி சொன்னாரு. பின்பு ஏன் அவருக்கு ரோமருடைய தண்டனையும் யூதர்களுடைய அவர்கள் தண்டனையும் கூட, ரோமன் கேபிட்டல் பனிஷ்மெண்ட், வாரினால் அடிப்பது, யூதர்களின் பயங்கரமான ஒரு தீர்ப்பு, சிலுவையில் அறையப்படுவது, இந்த 2 தண்டனைகளும், இது மட்டும் அல்லாம அவருக்கு எக்ஸ்ட்ராவாக அவரை கேலி செய்வது, அவமானப்படுத்துவது, அவர் மேல் துப்புவது, அவரை அடிப்பது, அவருடைய கன்னத்தில் அறைவது, அவரை பயங்கரமாக செய்த சித்திரவதை காரியங்களை பார்க்கும்போது, ஒரு தவறு செய்த நபருக்கு தண்டனை வேண்டும்ல? தவறுகள் செய்த நம்ம எல்லாருடைய தண்டனையும் அவர் மேலே போடப்பட்டது. நம்புங்க, நீங்க செய்த ஒவ்வொரு பாவத்துக்காகவும் அவர் பரிகாரத்தை செலுத்தினார். ஆகையினால இன்றைக்கு அவருடைய நாமத்துல உங்களுக்கு மன்னிப்பு இருக்கு. இந்த கடைசி நாளில் கடைசி 7 மணி நேரத்துல நம்ம பார்க்கும்போது, அவரை அநியாயமாய் தீர்ப்பு செய்து அவரை எருசலேமுக்கு வெளியே கொண்டு வந்து கொல்கத்தா என்கிற இடத்துல, அதையே கிரீக்ல கல்வாரின்னு சொல்லுவாங்க, எபிரேய மொழியில கொல்கதா, அந்த எருசலேமுக்கு வெளியே இருக்கிற மலைகளில் கொண்டு வந்து ஊருக்கு வெளியே அவருடைய 2 பக்கங்களிலும் கூட 2 குற்றவாளிகளை நிறுத்தி சிலுவையில் அறைந்து, நடுவிலே அந்த பயங்கரமான கொலைபாதகன், கொள்ளையனாகிய பரபாசுக்காக பெயர் பெற்ற குற்றவாளி ஆகிய அவனுக்கு வர வேண்டிய தண்டனைக்கு பதிலாக, அந்த இடத்துல எந்த குற்றமும் செய்யாத, எந்த பாவமும் இல்லாத, குற்றமற்ற கரைதிரையற்ற கிறிஸ்துவை நமக்காக கலங்கமில்லாத ஆட்டுக்குட்டியை பழைய ஏற்பாட்டிலே எப்படி பாவ மன்னிப்பு பெரும்படி பலி கொடுத்தார்களோ, அப்படியே பாவமில்லாத ஆண்டவர் பாவிகளாகிய நமக்காக பாவத்தின் பரிகார பலியாக தன் ஜீவனை சிலுவையில் அர்ப்பணம் செய்தார். அந்த சிலுவையிலே அவர் காலை 9 மணி முதல் சாயங்காலம் 3 மணி வரை அந்த 2 ஆணிகள்ல அவருடைய சரீரம் முழுவதும் தொங்கிக் கொண்டிருந்தது. எவ்வளவு கொடுமையான கோரமான வேதனை அவர் அனுபவித்தாரோ நம்ம கற்பனை செய்தா நம்முடைய உள்ளம் நன்றியால நிறையுங்க. எவ்வளவு அன்பு இயேசுவே, எவ்வளவு கருணை உங்களுக்கப்பா, என்னை விடுவிப்பதற்காக நீர் எவ்வளவு பெரிய தியாகம் செய்தீர் என்பது நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும் போது அவருக்கு முன்பாக பணிந்து அவரை வணங்குவோம். அதற்கு முன்பாகவே அவருக்கு அந்த சாட்டையினால, வாரினால் அடிக்கிற சிக்ஷையை கொடுத்து 39 முறை அடித்து அவருடைய முகத்தில் துப்பினாங்க. அவருடைய கண்ணை கட்டி அவரை அடித்து, உன்னை அடித்தது யார் என்று சொல்லு என்றாங்க. அவருடைய கன்னங்களிலே அவரை அறைந்தாங்க. அவரை வெளியரங்கமாய்
நிற்க வைத்து அவமானப்படுத்தினாங்க, கேலி செய்தாங்க. அவர் அநேக நேரம் சித்திரவதைக்கு பின்பு சிலுவையில் அவர் அறையப்பட்டு அங்கிருந்து அவர் பேசின காலை 9 சாயங்காலம் அல்லது மதியம் 3 மணி வரைக்கும் 3 மணிக்கு அவர் கடைசி வார்த்தையாக முடிந்தது என்று சொல்லி அவருடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த 7 வார்த்தைகள் குறித்து நீங்க இப்பொழுதே உங்களுடைய சபைகள்ல தியானிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா திரும்ப நீங்க அந்த 7 வார்த்தைகளை தியானிங்க. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்பது முதல் வார்த்தை. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்பது 2ஆம் வார்த்தை. அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்பது 3ஆம் வார்த்தை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது 4ஆவது வார்த்தை. நான் தாகமாயிருக்கிறேன் என்பது 5ஆம் வார்த்தை. எல்லாம் முடிந்தது என்பது 6ஆவது வார்த்தை. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்பது கடைசி வார்த்தையாக இருக்கு. அவருடைய கடைசி பிரசங்கத்தில் இருக்கக்கூடிய மன்னிப்பு, அன்பு, பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்கக்கூடிய அதிகாரம், அவர் தேவனோடு ஒன்றாயிருக்கிற பிதாவோடு சேர்ந்து இருக்கிற அந்த பெரிய அனுபவத்தை உங்களுக்காக எனக்காக நம் எல்லாருடைய பாவங்கள் அவர் மேல் வந்தபோது பிதா குமாரனுடைய கையை விட்டுவிட்டாரு. பாவத்தை சகிக்க முடியாத தேவன் அவர் குமாரனை பாவ சுமையை சுமக்கிற ஆண்டவரை விட்டபோது தனிமையில உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவ பாரத்தை சுமந்து தன்னுடைய உயிரையே கொடுத்தாரு, சிலுவை தியாகத்தை செய்தாரு. இந்த காலை நேரத்தில் இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உனக்காகவே சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார் என்று, உங்கள் பாவத்துக்கு நிவாரணத்தை செய்வதற்காகவே அவர் தண்டனையை அனுபவித்து உன்னை மன்னித்து உனக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கி இருக்கிறார் என்பது இன்றைக்கு நம்புங்க. முழங்கால் படியிட்டு ஏசாயா 53ஆம் அதிகாரம் வாசிக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். திரும்ப ஒரு முறை வாசிங்க. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய தண்டனை அவர் சுமந்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவனுங்க! இப்படிப்பட்ட ஆண்டவர் எங்கேயாவது யாராவது இருக்கிறாங்களா? 3 மணி அளவுல அவர் இந்த குட் ஃப்ரைடே நாள்ல அவர் சத்தமிட்டு அவர் ஜீவனை கொடுத்த போது என்னாச்சோ தெரியுமா? பூமி அதிர்ந்தது, மலைகள் அசைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவே இருந்த திரைச்சீலை அது மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அதற்கு முன்பு பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை தவிர வேற யாரும் அவருடைய கிருபாசனத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தபோது இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினால, நம்முடைய பாவத்துக்கு நிவாரணத்தை செய்ததினால இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் தைரியமாக அவருடைய கிருபாசனத்துக்கு போகலாம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, அவர் மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு. நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை செய்ய ஜீவனை கொடுத்த ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, மரணத்தை வென்று எழுந்தார் என்பது கூட நினைவு கூர்ந்தா இன்றைக்கு தைரியமா அவருடைய கிருபாசனத்தை அண்டைக்கு போகலாங்க. முன்பு தூரமா இருந்த நம்மை அவருடைய சிலுவை தியாகத்தின் மூலம் நம்மை சமீபமாக்கி இருக்கிறார். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற தூரத்தை அவர் தம்முடைய சிலுவையின் மூலம் கிட்டே சேர்த்து, சிலுவையின் மூலமா நீங்க சிலுவையின் வழியா நீங்க தேவனை சேரும்படிக்கு, நீங்க பரலோக ராஜ்யத்தின் வாரிசு ஆகும்படிக்கு, பாவத்திலிருந்து மீட்பை பெறும்படி, நீங்க பரிசுத்தராய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு சிலுவை யாகம் செய்த நாள் இது. ஏசாண்டவர் மரிச்சா குட் என்னன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, நம்மை பிழைக்க வைக்கும்படி அவர் மரிச்சது நல்லது. நாம மரிச்சா நம்மளால திரும்ப பிழைக்க முடியாது. ஆனா அவர் என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்கு என்று சொன்னதுனால அவர் நமக்காக நம் பட்சத்துல உயிரை கொடுத்தாரு.
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்து மரணத்தை ஜெயித்து எழுந்திருக்கிறாரு என்பதை நம்ம உணர்ந்து கொண்டா அவருக்கு முன்பு சாஷ்டாங்கப்பட்டு ஆராதிப்போம். இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு உங்க ஆலயத்துக்கு போங்க, தேவனுடைய சமூகத்துல நேரம் செலவிடுங்க, உங்க இருதயத்தை தேவ சமூகத்துல ஊற்றுங்க. நம்முடைய பாவங்களை நாம் மறிக்கையிட்டால் நாம் பாவத்தை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறாரு. இயேசுவே உம்முடைய ராஜ்யத்தில் என்ன ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கன்னு அந்த குற்றவாளி கேட்டபோது அவனை மன்னித்தது மட்டுமல்ல, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று அவர் சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவரே என்ன மன்னிங்க, என்ன ஞாபகப்படுத்திக்கோங்க, என்னுடைய பாவ சுமையிலிருந்து என்ன விடுவீங்க, என் பாவ பாரத்திலிருந்து விடுவீங்கன்னு நாம ஜெபித்தா உலக பாவங்களை சுமந்து செல்லுகிற தேவாட்டு குட்டியாக வந்த ஆண்டவர் நம்ம எல்லாருடைய பாவங்களையும் என்றைக்கோ கல்வாரிக்கு சுமந்து சென்று யாகம் அவர் செய்திருக்கிறதுனால நம்ம விசுவாசித்தா பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுவோம். பரிசுத்தர்கள் அவருடைய சாட்சியா நம்மால வாழ முடியுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரை அன்புள்ள தகப்பனே, ஏதோ குட் ஃப்ரைடே என்று ஒரு பண்டிகையை போல நாங்க செலிப்ரேட் செய்து கொள்ளாம மனஸ்தாபத்தோடு உமக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் பணிந்து உம்முடைய பெரிய அன்பை, உம்முடைய பெரிய வல்லமையை, உம்முடைய பெரிய தியாகத்தையும் உணர்ந்த ஆண்டவரே, தேவனுக்கு தூரமாயிருந்த குற்றவாளிகளாகிய பாவத்தினுடைய சேற்றில் சிக்கிக் கொண்டிருந்த எங்களுக்காக பரிகாரம் செய்து எங்களை தேவனுக்கு கிட்டி சேர்க்கும்படியாக பரிசுத்தர்களாய் செய்ய உம்முடைய இரத்தத்திலே கழுவப்பட்டு நீதிமான்களாக தீர்க்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழணும் எங்களுக்காக நீர் செய்த சிலுவை தியாகத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. அழிந்து போகிறவர்களுக்கு இது பைத்தியமா இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ சிலுவை குறித்த சுவிசேஷம் பலன் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த குட் ஃப்ரைடே நாளை திரும்பவும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒரு முறை அர்ப்பணிப்போம். அவருடைய சிலுவையை ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம், தியானிப்போம், இன்னமும் அவருடைய அன்பை உணர்ந்து கொண்டு அவரை பற்றி கொள்ளுவோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும்னா உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் பட்சத்தில் உங்களுக்காக விண்ணப்பிக்க நாங்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. இன்றைக்கு குட் ஃப்ரைடே புனித வெள்ளியை முன்னிட்டு ஒரே ஆராதனையாக சென்னையில ஐஸ்வர்ய மஹாலில் குட் ஃப்ரைடே ஆராதனை நடக்கும். நீங்க சென்னையில இருந்தா உங்களுக்கு தெலுங்கு மொழி தெரியும்னா உங்களை வரவேற்கிறோம். காலை 10 சாயந்தரம் 4 மணி வரை நடக்கிற இந்த ஆராதனையில கலந்து கொண்டு நீங்களும் தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. முடிஞ்சா ஒரு சின்ன பகுதியை நாங்க மெயின் சேனல்ல லைவ் கொடுக்க முயற்சிக்கிறோம். நீங்களும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்